Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெண்ட்ரியில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் சப்மல்டிபிள்ஸ் ஆங்கிள் சப்மல்டிபிள் ஆங்கிள்ஸ். ஸோ இப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். அதெல்லாமே நம்ம ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 2a ஃபார்முலா. ஸோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் sin 2a ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. 2 sin a cos a அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் 2 tan a டிவைடட் பை 1 plus tan square a. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி cos 2aனா இதெல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ cos 2aனா வந்துட்டு cos square a minus sin square aன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி 1 minus 2 sin square aன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் 2 cos square a minus 1ங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 minus tan square a divided by 1 plus tan square a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி tan 2a அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா tan 2aன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 tan a divided by 1 minus tan square a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ சப்மல்டிபிள் ஆங்கிள்னா இது மல்டிபிள் ஆங்கிள்னு சொல்லுவோம். சரியா, 2a 2a 2aன்னு வந்திருக்கு இல்லையா. சப்மல்டிபிள் ஆங்கிள்னா இதே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் என்ன பண்ண போறேன்னா ரீப்ளேஸ் a by 2ஆல நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ sin 2aன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. sin 2a equal to 2 sin a cos a. ஓகேவா, இப்போ ஏக்கு பதிலாக a by 2 நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா sin 2 into a by 2 is equal to 2 into sin ஏக்கு பதிலாக a by 2 cos a by 2ன்னு வரும். 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin a is equal to 2 sin a by 2 cos a by 2ன்னு வரும். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு sin a ஃபார்முலா வேணும். இப்போ sin 2a நம்மக்கிட்ட, ஆனால் நமக்கு sin a ஃபார்முலா வேணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ரீப்ளேஸ் a by 2 இந்த மாதிரி பண்ணணும். இதே மாதிரி நமக்கு டானுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருந்தது இல்லையா, அது என்னது 2 tan a divided by 1 plus tan square aன்னு இருந்தது இல்லையா. அது எப்படி மாற்றுவோம், ஏக்கு பதிலாக a by 2 போட்டிங்கன்னா 2 tan a by 2 divided by 1 plus tan square a by 2ன்னு வரும். 2 tan a by 2 divided by 1 plus tan square a by 2ன்னு வரும். சரியா, இதே மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு cos 2aக்கு இத்தனை ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம cos aக்கு பார்க்கலாம். cos aக்கு பார்க்கறதா இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ cos 2aனா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், சரி நான் இங்கே போட்டு காட்டுறேன் கீழே. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு cos 2aக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கலாம். cos 2a is equal to cos square a minus sin square a அப்படின்றது வருது. நம்ம என்ன பண்ணணும், ஏக்கு பதிலாக a by 2 போடணும். ஸோ அப்போ cos into 2 into ஏக்கு பதிலாக a by 2 is equal to cos square a by 2 minus sin square a by 2ன்னு வரும். ஸோ 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos a is equal to cos square a by 2 minus sin square a by 2ன்னு வந்திருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் a by 2 சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி cos 2a இன்னொரு ஃபார்முலா என்னது 1 minus 2 sin square aன்னு வருது. அப்போ cos a is equal to 1 minus 2 sin square a by 2ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி cos 2aக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. cos 2a is equal to 2 cos square a minus 1ன்னு வரும். அப்போ நம்ம by 2ன்னு பண்ணும்போது cos a is equal to 2 cos square a by 2 minus 1ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி cos 2a இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா
cos 2a ஓட ஃபார்முலா 1 minus tan square a divided by 1 plus tan square a கரெக்டா? இப்போ cos a ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 minus tan square a by 2 divided by 1 plus tan square a by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம tan a ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு tan 2a ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tan 2a is equal to 2 tan a divided by 1 minus tan square a ன்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏக்கு பதிலாக a by 2 சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா tan of 2 into a by 2 is equal to 2 into tan a by 2 divided by 1 minus tan square a by 2 ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா 2வையும் 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ tan a is equal to 2 tan a by 2 divided by 1 minus tan square a by 2 ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து tan a ஓட ஃபார்முலா. சரியா? சரி, இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.